வணக்கம் ப்ரோஸ்கீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சர்வைவல் சீரிஸ் பார்ட் 3. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நான் வந்து ஃபுட் ஃபார்ம் கட்ட போறேன் அண்ட் அபிமன்யு வந்து எக்ஸ்பி ஃபார்ம் கட்ட போறான். இத பத்தி ஏதாவது கருத்து? ஸோ ஒரு கருத்தும் இல்ல. போய் அவங்கவங்க வேலைய பார்க்கலாம் வளவளன்னு பேசாம. சாய்டா சாய்டா அன்ஃபார்ச்சுனேட்லி ஹேப்பன்ட். ஸோ பார்த்தீங்கன்னா, என்னோட சேனல்லேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து இது பார்ட் 2 இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னு என்னோட பார்த்தீங்கன்னா, சேனல்ல மட்டும் என்னோட சேனல்ல மட்டும் உன்னோட சேனல்ல நீ பார்ட் 3ன்னு இன்ட்ரோ குடுத்துருக்க. இன்ட்ரோ அப்படிதான்ப்பா நீ கொடுத்தேன். ஆனா பார்ட் 2 இல்ல நீ பார்ட் 2 போடுவியா இருக்கும். அ போட மாட்டேன். அப்ப என்ன? ஸோ பார்த்தீங்கன்னா, என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்க பார்ட் 2ல வந்து இந்த வீடு கட்டுனோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்டோரேஜ் ஃபுல்லான காரணத்தினால கிளிப்பிங்ஸ் எல்லாம் போயிருச்சு. ஸோ பாதி கிளிப் இல்ல. அப்புறம் இது ரீப்ளே மோடோட ரெக்கார்டிங் எல்லாம் கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால இந்த வீடு கட்டினது மட்டும் எடுக்க முடியல. பார்ட் 2 எடுக்க முடியல. ஸோ இது வந்து பார்ட் 3. ஸோ தேவையில்லாம பேசாம அவங்க வேலையை பார்க்க போனா கரெக்டா இருக்கும். டைம் வேற ஆச்சு. பார்ட் 2ல இதுதான் கட்டணும் பாத்துக்கங்க. அவ்வளவுதான். ஆமா, பார்ட் 2ல இது இதெல்லாம் தான் கட்டியிருக்கேன். அப்புறம் வந்து கீழே பார்த்தீங்கன்னா சூப்பரா ஒரு விஷயம் பண்ணேன். என்னன்னா, சொல்லு சொல்லு. ஃபார்முக்கு ஒரு 7, 8 ஸ்டாக் ஃபார்முக்கு வந்து ஒரு 7, 8 ஸ்டாக் இது கோவல் ஸ்டோன் இருந்து கலெக்ட் பண்ண வந்தேன். மேல ரெட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாரு, இந்த இந்த ஒரு பங்கர் கட்டினாரு. ஓகேங்களா? நான் வந்து சரி வீட்டுக்கு கீழே ஒரு மைன் மாதிரி கட்டுவோன்ட்டு இது இங்க வந்து மைன் பண்ணிருந்தேன். அவர் சொன்னாரு நான் பங்கர் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டினாரு. நானும் சரி நான் மட்டும் இப்படி கட்டாம இருந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா இது ஃபர்ஸ்ட் இவ்வளவுதான் கட்டினேன். அதாவது இவ்வளவுதான் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் வந்து எக்ஸிட் வே அப்படி இப்படின்னு பண்ணாரா, சரி நம்ம மட்டும் ஏன் கம்மன் இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல்லா இங்க இருந்து இப்படி வாங்க ஃபுல்லா இது 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 வந்து அவரோடது. நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணேன், அவர் கொஞ்சம் பண்ணாரு. அப்புறம் வந்து அவர் என்னோட இதோட கனெக்ட் பண்ணிட்டாரு, என்னோட பேசிவ் இதோட. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா இப்படி வருதா, ஃபுல்லா மைன் பண்ணிட்டோம் ஒண்ணு விடாம. மைன் பண்ணி இதான் இங்க பாருங்க, இதா இது பண்ணிருக்கோம். இது மைன் பண்ணதோட ரிசோர்சஸ் இங்க இருக்குது. ஸோ இது வந்து என்னோட பேசேஜ் மாதிரி, இது சும்மா யா கொஞ்சம் இலுஸ்ட்ரேஷன் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஓகே. வந்து ஃபார்முக்கான வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான் எனக்கு தெரிஞ்சு. நான் ஃபுட் ஸோ ஃபார்முக்கான ரிசோர்ஸஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேனே. நானும் எல்லா ரிசோர்ஸும் எடுத்து வச்சுட்டேன். அப்ப பண்ணலாம். நீ எங்க கட்டுற அத சொல்லு. லொகேஷன் நான் அப்புறம் இந்த வந்து இந்த ஆமா, ஃபார்ம் கட்டல. ஒண்ணு ஒரு ஒன்னொன்னு மறந்து சொல்லல போயிட்டான் உங்ககிட்ட. போல. ஓ மை காட். ஆ? டேய் நைட் ஆயிடுச்சு. இரவாடிகள் எல்லாம் வந்துருவாங்க. தூங்கிடலாம். வா வா வா. ஆமா, தூங்கிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் வந்து உங்களுக்கு நம்ம இந்த ஃபார்ம் கட்டுறோம்ல, அதாவது எக்ஸ்பி ஃபார்ம் கட்டுறோம்ல, அந்த இடத்துக்கு போயிட்டு காமிக்கிறேன். நாங்க குட்டியா ஒரு ஃபார்ம் ஒன்று கட்டணும் அந்த வீடியோல. ஸோ ம். அதுவும் ரெக்கார்ட் ஆகல அன்பார்ச்சுனேட்லி. தூங்கிட்டியா? தூங்கிட்டான். இது ஆக்சுவலி ஆர்மர் எங்ககிட்ட இப்போ இன்வென்ட்ரியில, அந்த ஆர்மர் அந்த ஃபார்ம்ல இருந்து கட்டினதான். யா ஆஃப் கோர்ஸ். தூங்க முடியுதா? தூங்கியாச்சு. தூங்கி எந்திரிச்சியா? ஓ எப்படி? நான் தான் தூங்கவே இல்லையே. வரலையே. நான் சர்வருக்குள்ள தான் இருக்கேனா? சர்வேல தான் இருக்க. அதான் உங்க பக்கத்துல தான் இருக்கேனா பின்னாடி? ஆமா இருக்க. ஓகே. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்னன்னா, வாங்க காமிக்கிறேன் உங்களுக்கு அது என்ன வாங்க மேட்டர்ன்ட்டு. காட்டுறேன். ஐயா உய். ஆமா. Yeah. ஆம். என்ன பண்றான் இவன்? டேய் நான் ட்ரீமோட வீடியோ பார்த்துருக்கேன்டா. அதனால கிளட்ச் எல்லாம் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவேன். நீங்க பண்ணுங்க பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் தி அதுவும் தெரியுது ஃபார்ம். பாத்தீங்களா? இதுதான் வந்து நம்ம புதுசா கட்டின அயன் ஃபார்ம். இது ஏதோ புதுசாலாம் இல்ல, பேசிக் அயன் ஃபார்ம் தான். ஸோ ம். இதுல பெருசாலாம் ஒன்றும் இல்லை. என்ன நான் என்ன பண்ணிட்டேன்னா, சைட்லலாம் வந்து ஜாம்பி வச்சுட்டேன். ஸோ தட் வந்து கான்ஸ்டன்டா ஸ்பான் ஆகிட்டே இருக்கணும்ட்டு. இவனை மேல ஸோ போறக்கு நான் லேடர் ரெடி பண்ணி வை. நான் லேடரே போடல. இவன் இப்படி டர்ட் போட்டு தான் மேல போக வைக்கிறேன். அதாவது ஃபார்மே நான் தான் கட்டினேன், அதுக்கு லேடர் எல்லாமே நான் தான் ரெடி பண்ணுமா? இவர் எதுவுமே பண்ண மாட்டாரு. நீ தான் ஃபார்ம் கட்டுற. நான் பாட்டுக்கு அமைதியா பேஸ் கட்டிக்கிட்டு இருந்தேன். டேய் நான் ஃபார்ம் கட்டுறேன்டா அப்படின்னு நீ தான். ரிசோர்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா அப்புறம் ஃபார்ம் கட்டி தான் ஆகணும். சும்மா எவ்வளவு நேரம் தான் ஸ்டோன்லயே உடைக்காது. சரி எங்க கட்டுறோம் எக்ஸ்பி ஃபார்ம? இதான் இங்கேதான். ஓகே நண்பர்களே. ஸோ நண்பர்களே, ஃபுட் ஃபார்ம் வந்து நான் சொல்லு சொல்லு. அதான் ஆரம்பிச்சிட்டே சொல்லு. ஐயோ. அதாவது நண்பர்களே, நடுவுல கட்டிருந்தா வந்து பெருசா இதை எடுத்துக்காதீங்க. ஏன்னா நான் வந்து வீடியோ பார்த்து பார்த்து தான் கட்ட போறேன். ஸோ கொஞ்சம்
மன்னிச்சுக்கோங்க. நடுவுல நெறைய கட் இருந்துச்சுன்னா. ஸோ அவ்வளோதான். நான் ஃபுட் ஃபார்ம் அவன் ஃபார்ம்ல. நான் வந்து எக்ஸ்பி ஃபார்ம் கட்ட போறேன். ஸோ வாங்க நம்ம நேரா வீடியோ பார்க்க போயிடலாம். இப்போ போய் நான் வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கு கட்ட ஆரம்பிக்கிறேன். நான் அப்படியே ஸ்டார்ட் பண்றேன் ப்ரோஸ்கீஸ். வாங்க நம்ம போய் லேண்டை பார்ப்போம். 64 + 32 எவ்வளோ? 64 + 32 = 92. 92. அப்போ 92. அப்போ ஒரு டேய் 8 நான் சும்மா பிளாக் இருக்கும். விளையாட்டுக்கு சொன்னேன்டா. டேய் ஏன்டா ஆகிவாங்க? நான் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி பார்த்து பார்க்குறேன். 64 + ஒரு 32 வந்து பார்த்தீங்கன்னா ஓகே 96. நண்பர்களே, இந்த இடத்துல தான் கட்ட போறேன். நான் இதுக்கு முன்னாடி 99. பிளாக் எல்லாம் உடைச்சு வச்சுட்டேன் தண்ணி ஊத்துறதுக்காக. அது விட்டுருங்க. அண்ட் இன்ஃபனைட் இது வந்து இன்ஃபனைட் வாட்டர் இது ஃபார்முலா யூஸ் பண்ணி கட்டியிருக்கு. வாட்டர் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கு. யா, இலான் மாஸ்க். ஓகே, அண்ட் இதுக்குள்ள தான் இந்த செஸ்ட்ல தான் நம்ம பொருளெல்லாம் இருக்கு பாருங்க. இதை வச்சுதான் கட்ட போனோம். இந்த இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பேம்பு நெட்டை வச்சிடலாம். வாங்கோ. ஸோ அவ்வளோதான் மக்களே. 100 பிளாக் மேலே போகணும். இப்போ 100 பிளாக் மேலே போயிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். ஆமாம், 100 பிளாக் நான் வாட்டுக்கு மேலே வந்துட்டேன். 100 பிளாக் மேல வந்துட்டியா? ஆமாம், 100 பிளாக் மேலே வந்துட்டேன். வாட்டர் பக்கெட் எடுத்துட்டு போடு 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 போடு. வாட்டர் பக்கெட் எடுத்துட்டு நான் ட்ரீம் மாதிரி ஏதாவது பண்ணுமாப்ல. போட் கிளச் போட்டு தான். போட் கிளச் தான் சத்தியமாக தான் ஒன்று இப்போ. பார்த்தா இங்க இருப்பான், நம்ம வீட்டுக்கு மேல இருப்பானமா. ஓகே, here we go. வாங்க வேலிய போடுவோமா? ஐயோ, ஸ்டார்டிங்கேவா? ஆக்ஸுங்க ஆக்ஸ். ஓ மை காட். ஸோ நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஏன்னா நம்ம 100 பிளாக் மேலே இருக்கப்ப. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று கட்டிப்போம் ஃபர்ஸ்ட்டு. நம்ம எல்லாம் வைக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஓகே, ஆமாம், திஸ் எங்கேயோ இஸ் த வச்சிருக்கு. ஃபார்ம் சைஸ். here we go. தண்ணியை ஊத்திடுவோம் ஓட்டையில. ஓ மை காட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபார்ம் கட்டி முடிச்சாச்சு. கடைசி ரோ மட்டும் கொஞ்சம் இதாக இருக்காது, அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இதுதான் நம்ம ஃபார்ம். ஓகே, இப்போ நம்ம அபிமன்யுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். தம்பி உட் எடுத்துக்கப்பா. உட் எடுத்துருவா. விட்டா கண்டிப்பாக பார்த்தாது ட்ராப் டோர் பத்தாது. உட் எடுத்துருவா. இல்லா, எல்லாமே எட்டு வர வெயிட். ஓகே, ஹியர் வி கோ அகைன். கிளச் நாட் ஈவன் க்ளோஸ். என்னடா இது புர்ஜ் கலிஃபா மாதிரி கட்டி வச்சிருக்க. ஐயோ, ஓ, இந்த இடத்துல அப்படியே டார்ச் வச்சிடலாம். சரியா மாப்ள? டார்ச் வச்சுட்டு பிடிச்சி நீயே நின்னுக்கோ. அவன் எதுக்கு ட்ராப் டோர் இங்க? ஸ்பைடர் போனா அவருக்கு.
ஸோ நண்பர்களே, வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஃபார்மும் பக்காவா கட்டியாச்சு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல அவ்வளோதான். இங்க பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்ம ரெட்டோட ஃபார்ம் இருக்கும். அங்க நம்ம ஃபார்ம் கட்டினது நீங்க பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரிஸ்கியான வேலை, சரியான வேலை. வீடியோ பார்த்து பார்த்து கட்டி இப்போ அடுத்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம், இப்பவே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ஒரு ஐடியா கொடுத்துட்டு போயிட்டோம் உங்களுக்கு. அடுத்த வீடியோல வந்து நம்ம மேபி மைனிங் போலாம். இல்லன்னா வி ஆர் கோனா ஹண்ட் ஃபார் சம் மோர் யோசி வாட் தட் சுகர் கேன் அது பண்ணணும். அப்புறம் அவ்வளோதான், மேக்ஸிமம் வேலை எல்லாமே முடிஞ்சுச்சு. வி ரெடி ஃபார் த டைமண்ட் எரா. அண்ட் அதான் அடுத்த வீடியோல மேக்ஸிமம் பண்ணுவோம். லேபிஸும் டைமண்டும் வேணும், ஸோ என்சைன் பண்றதுக்கு. அவ்வளோதான். ஸோ நீங்க நண்பர், நீங்க ஏதாவது சொல்லுமா? நத்திங். ஓகே, சாப்பாடு ரெடி, எக்ஸ்பிக்கு ரெடி. நீ என்ன உள்ள இறங்கி களத்துல இறங்க வேண்டியதுதான். அவ்வளவுதான். நீ நமக்கு அயனும் இருக்கு. ஸோ அயன் எவ்வளவு அயன் ஆர்மர் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். எவ்வளவு தடவை நம்ம போய் டைமண்ட் எடுத்து வர அளவுக்கு எடுத்துடலாம். சப்போஸ் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா நோ ப்ராப்ளம், நம்ம கிட்ட அயன் ஃபார்ம் இருக்கு. ஸோ எத்தனை தடவை வேணாலும் அயன் ஆர்மர் தூக்கி போட்டு நம்ம கிளம்பிடலாம். பொருள் நிறைய எடுத்து போக வேணாம், பொருள் நிறைய எடுத்து போக வேணாம். அதான், ஒரு அயன் பிகெக்ஸ், ஒரு அயன் ஸ்வாடு, ஷீல்டு, ஃபுல் அயன் ஆர்மர் எடுத்துட்டு போவோம். அவ்வளவுதான். எடுத்துட்டு போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு நிறைய பொருள் கொண்டு வரணும். அண்ட் இதோட இங்க பாருங்க, இந்த வீடு வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டர் பேஸா தான் நாங்க கட்டியிருக்கோம். அதாவது ஸ்டார்டர் பேஸ்னா ஒரு காட்டையே அடிச்சுட்டோம்னு வைங்க. பட் இன்னும் நிறைய பெரிய ப்ராஜெக்ட், நிறைய பில்ட் எல்லாம் இருக்கு. ஸோ அவ்வளவுதான் சொல்லுவோம். சும்மா வளன்னு பேச வேணாம். ஸோ போயிட்டு கைஸ், பாய். அவ்வளவுதான். பாய் ப்ரோஸ்கீஸ்.